So every day we come across a lot of information in the form of facts, numerical figures, tables, graphs and etc. So ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிறைய தகவல்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு நியூமெரிக்கல் ஃபிகர், ஒரு எண்களாலேயோ அல்லது ஒரு டேபிள் மூலமாகவோ அல்லது ஒரு வரைபடத்தின் மூலம் கிராஃப் மூலமாக இது மாதிரி நிறைய விஷயத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். தீஸ் ஆர் ப்ரொவைடட் பை நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன்ஸ், மேகசின்ஸ் அண்ட் அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இந்த லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தகவல்கள், நிறைய தகவல்களை வந்து எதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் மூலமாக, டிவி மூலமாக, பத்திரிகை மூலமாக அல்லது அதர் கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்ஸ் மூலமாக நமக்கு கிடச்சிட்ருக்கு. These may relate to cricket batting or bowling averages, profits of a company, temperatures of cities, expenditures in various sectors of a 5-year plan, polling result and so on. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கட்டாயமாக தேவைப்படுது. These facts are figures. These facts are figures which are numerical or otherwise collected with a definite purpose are called data. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா டேட்டா. ஸோ வாட் இஸ் மீன் பை டேட்டா? டேட்டா இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ இன்ஃபர்மேஷன், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா. ஓகே. So data is the plural form of the Latin word datum. Of course, the word data is not new for you. So you have studied about data and data handling in early classes. So 9th லேயே நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்துருப்பாங்க. புள்ளி விவரங்களை வந்து கையாளுதல். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா நமக்கு புள்ளியியல். ஓகே. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு நோட்டு போட்டு நோட்டில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி பத்திரமா வச்சுருந்துருப்பாங்க, பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. போக போக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னாக்கா, இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து எந்த இயரில் வந்து உள்ளே வந்தாங்க, இதுவரை எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க, அவனுடைய ஆவரேஜ் எவ்வளவு, எத்தனை செஞ்சுரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயருக்குமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நாட் ஒன்லி கிரிக்கெட், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் எத்தனை செஞ்சுரி போட்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த டேட்டா, அவரை பற்றியான டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம இதையெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க முடியுது. அப்படி இல்லைனாக்கா நமக்கு எதுவுமே சச்சின் டெண்டுல்கரை பற்றியோ கங்குலியை பற்றியோ எந்த ஒரு பிளேயரை பற்றியோ டோனியை பற்றியோ நமக்கு எதுவுமே இன்றைக்கி தெரிஞ்சிருக்காது. அவங்க ஒரு பேட்ஸ்மேனோ அல்லது ஒரு பவுலரோ புதுசாக ஒரு இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிறாங்கன்னா கூட ஃபஸ்ட்டு கிளாஸில், அதாவது லோக்கல் மேட்ச்சில் வந்து எப்படியெல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கூட நமக்கு போட்டு கட்டுறாங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து எதனால் முடியுது அப்படின்னா, சிஸ்டம் கம்ப்யூட்டர் மூலமாக தான் முடியுது நமக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த மாதிரி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு. ஸோ இப்போ மேட்டூர் டேம் இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போது ஃபில் ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு 150 டைம்ஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த டேமில் எப்போ ஃபில் ஆச்சு, அப்போ இந்த இயரில் 2020 எத்தனை டைம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் நமக்கு வேணும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு அதை தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கேதர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ ஹேண்ட்லிங் டேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி வந்து கையாள்வது அப்படிங்கிறது நமக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் நமக்கு.
ஸோ ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் லைன் அல்லது சயின்ஸ் எந்த குரூப் போனீங்கனாலும் ஸோ உங்களுடைய காலேஜ் லைனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தனி பேப்பராகவே படிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் நமக்கு. 10th பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நமக்கு ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 2 மார்க் பொறுத்தவரைக்கும் ஒரு 15-16 2 மார்க் தான் இருக்கும். 5 மார்க் ஒரு 25 மார்க்ஸ் இருக்கும் நமக்கு. அதுக்குள்ளார இருந்து ஒரு சம் கட்டாயமாக கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த சாப்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டீல்ஸ் வித் கலெக்ஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதிலிருந்து நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிஷியனை பற்றி கொடுத்துருக்காங்க. நேம் பாருங்கள், பிரசந்த சந்திர மஹலெனோபிஸ். ஓகே, ஸோ பிரசந்த சந்திர மஹலெனோபிஸ் அப்படிங்கிறவர் கொல்கட்டாவில் பிறந்திருக்காரு. வாஸ் அன் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஓகே, ஸோ who devised a measure of comparison between two data sets. ஓகே, இப்போ 2 பேட்ஸ்மேன் 2 டேட்டா செட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 2 பேர்த்தோட டேட்டா எடுத்துக்கிறது. இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு பேட்ஸ்மேன், பிங்கிறது இன்னொரு பேட்ஸ்மேன். அப்படின்னா இந்த ஏங்கிற பேட்ஸ்மேன் வந்து இப்போ 10 இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, பிங்கிற பேட்ஸ்மேன் 10 இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் ஒவ்வொரு மேட்ச்லேயும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. அந்த கம்பேர் பண்ணி நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டியன் பிரசந்த சந்திர மஹலெனோபிஸ். ஓகே, ஸோ பிரசந்த சந்திர மஹலெனோபிஸ் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னா இந்தியாவில் கொல்கத்தாவில் பிறந்த பிரசந்த சந்திர மஹலெனோபிஸ் ஒரு இந்திய புள்ளியியலாளர். 2 தரவு தொகுப்புகளுக்கு இடையே ஒப்புமை அளவீட்டை கண்டறியும் முறையை உருவாக்கினார். 2 தரவு தொகுப்புகளுக்கு இடையே ஒப்புமை அளவீடு, 2ஐயும் கம்பேர் பண்ணி அதிலிருந்து யார் பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறையை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. He introduced innovative technique for conducting large-scale sample surveys and calculated aggregates and graph yields by using the method of random sampling. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஒரு மாதிரி கொண்ட கணக்கெடுப்புகளை மேற்கொள்ள ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்துகிறாரு. அதிக அளவிலான மாதிரி கொண்ட கணக்கெடுப்புகளை, ஓகே, அதாவது லார்ஜ் ஸ்கேல் சாம்பிள், அதனுடைய சர்வே பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கையும் உருவாக்குறாரு. சமவாய்ப்பு மாதிரி முறையை பயன்படுத்தி, ரேண்டம் சாம்பிளிங்னா நம்ம என்னங்கிறத ப்ராபபிலிட்டியிலே படிச்சிருக்கோம். ஸோ சமவாய்ப்பு மாதிரி முறையை பயன்படுத்தி நிலப்பரப்பு பயிர் உற்பத்தி அளவை கணக்கிடும் முறையை கண்டுபிடிச்சிருக்காரு, வழங்கியிருக்கார். ஸோ கிராஃப் ஈல்ட்ஸ் பை யூசிங் தி மெத்தட் ஆஃப் ரேண்டம் சாம்பிளிங். ஓகே, சமவாய்ப்பு முறை மாதிரியை பயன்படுத்தி நிலப்பரப்பு பயிர் உற்பத்தி, ஓகே, நிலப்பரப்பினுடைய பயிர் உற்பத்தியினுடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு கொடுத்துருக்காரு. ஃபார் ஹிஸ் pioneering work, he was awarded the Padma Vibhushan, one of India's highest honors, by the Indian government in 1968, and he is hailed as father of Indian statistics. ஸோ இவருடைய அளப்பரிய பணிகளுக்காக
இந்திய அரசினுடைய மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன். ஸோ இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்திய அரசினுடைய மிகப்பெரிய விருது பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது 1968 இவருக்கு வந்து இந்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய புள்ளியியல் துறையில் இவருடைய சாதனைகளுக்காக இந்திய புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓகே, இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகே, ஸோ இவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இவருடைய கண்டுபிடிச்ச இவருடைய பணிக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1968 பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது கொடுக்குறாங்க. ஸோ இவருடைய சாதனைகளுக்காக இவரை இந்தியாவுடைய புள்ளியியலின் தந்தை, இந்தியன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாங்க. த கவர்மெண்ட் of India has designated 29th June every year, coinciding with his birth anniversary, as National Statistics Day. ஸோ அவருக்கு பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர் இந்திய புள்ளியியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாளான ஜூன் 29 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுறாங்க. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ 29th June எவ்ரி இயர் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் 29 ஜூன் 29 நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, இந்திய தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடும்படி இந்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யாரை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிரசந்த சந்திர மகாலெனோபிஸ் அப்படிங்கிற இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஓகே, ஸோ இந்தியன் புள்ளியியல், இந்தியா புள்ளியியலாளர். ஓகே, ஸோ இவருக்கு பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது 1968 கொடுத்துருக்காங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்திய புள்ளியியலின் தந்தை. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், 1 மார்க்கு நோட் பண்ணிக்கிங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 29th ஜூனை வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு 1 மார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க the word statistics is known to have been used for the first time in Elements of Universal Erudition by J.F. Bohren. ஸோ இந்த J.F. Bohren அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சல் எருடியேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போ நம்ம பார்த்தோம் பிரசந்த சந்திர மகாலெனோபிஸ் அப்படிங்கிறவர். ஸோ ஹூ இஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஓகே, ஸோ நம்ம பார்த்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ இந்தியன் இல்லாமல் உலக அளவில் யாரை வந்து புள்ளியியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ ஹூ வாஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஓகே, நாட் ஒன்லி இந்தியா, ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே யார் வந்து புள்ளியியலினுடைய தந்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து யாரை ஃபாதர்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ரொனால்டு ஏ ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர் ரொனால்டு ஐல்மர் ஃபிஷர் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்கு. 1 மார்க்கே இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஓகே, ஸோ ஹூ வாஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? சர் ரொனால்டு ஆயில்மர் ஃபிஷர். ஓகே, சார் ரொனால்டு ஏ ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எஸ்ஏ ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு 1 மார்க் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன்.
இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது ஒரு லாட்டின் வேர்டு, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டேட். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது புள்ளியியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது லத்தீன் மொழியினுடைய நிலைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நிலைமை. ஸ்டேட்டஸ்னது நிலைமை, அதாவது அரசியல் நிலைமை. பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னா அரசியல் நிலைமை என்ற வார்த்தையிலிருந்து தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. ஓகே, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வேர்டில் லாட்டின் வேர்டில் இருந்து தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்தது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட். இன்னும் கூட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இட்டாலியன் வேர்டில் இருந்தோம் இட்டாலியன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து லாட்டின் வேர்டில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டாலியன் வேர்டில் வந்து நமக்கு இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாட்டிஸ்டா, STATISTA. இது வந்து இட்டாலியன் வேர்டில். ஓகே, இதுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு தான் மீனிங். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் வேர்டு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக், STATISTIK. இது வந்து ஜெர்மன் வேர்டு நமக்கு. ஸோ இதுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு தான் மீனிங். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது. ஃப்ரெஞ்சு வேர்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்யூ அப்படின்னு, STATISTIQUE. இது வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு நமக்கு. ஓகே, ஸோ இந்த வேர்டில் எல்லாத்துலேயும் இருந்து தான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு கிடைக்கிது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேர்டுக்கு இது எல்லாத்துலேயுமே லாட்டினில் ஸ்டாட்டஸ், இட்டாலியன் வேர்டில் ஸ்டாட்டிஸ்டா, ஜெர்மன் வேர்டில் ஸ்டாட்டிஸ்டிக், ஃப்ரெஞ்சு வேர்டில் ஸ்டாட்டிஸ்டிக்யூ. ஸோ ஈச் ஆஃப் விச் மீன்ஸ் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டேட். ஓகே, இது எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது மீனிங் நமக்கு. ஓகே, ஸோ பை த வேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வி மீன் த நியூமெரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் as well as statistical methodology. இது வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு நியூமெரிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, as well as the statistical methodology. ஸ்டாட்டிஸ்டிக்ஸான மெத்தடை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு நியூமெரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இட் சப்ளைஸ் எசென்சியல் இன்ஃபர்மேஷன் ஃபார் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இன்றைக்கி நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்சோ வெரி வைட்லி யூஸ்டு இன் ஆல் தி டிசிப்ளின்ஸ். ஓகே, ஸோ சர் ரொனால்ட் ஏ ஃபிஷர் அப்படிங்கிறது who is called the father of statistics contributed many useful calculations from the statistical data. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பயன்படுத்தி சர் ரொனால்ட் ஏ ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு நிறைய யூஸ்ஃபுல் கால்குலேஷன் எல்லாம் போட்டிருக்காரு. அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர் ரொனால்ட் ஏ ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டுலாம் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, ஜெனட்டிக்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி ஃபீல்டுலாம் அவர் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so today statistics has become an integral part of everyone's life, unavoidable, whether making a plan for our future, doing a business, a marketing research, or preparing economic reports. So statistics வந்து நம்ம everyone லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டில் இருக்குது. இது வந்து unavoidable அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருட வாழ்க்கையிலும் எதிர்கால திட்டமிடுதலுக்கு, ஓகே, ஃபியூச்சர் பிளானு, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வியாபாரத்திற்காக, அதே மாதிரி மார்க்கெட்டிங் ரிசர்ச் சந்தை ஆராய்ச்சிக்கு, அதே மாதிரி ப்ரிப்பேரிங் எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் பொருளாதார அறிக்கை தயாரிப்பதற்கு என பல சூழல்களில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. The study of statistics is concerned with scientific methods for collecting, organizing, summarizing, presenting, analyzing data and making meaningful decisions.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறதுங்கிறது எதையெல்லாம் கன்சர்ன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஃபார் கலெக்டிங். ஓகே, மேலும் புள்ளியியல் என்பது அறிவியல் முறைகளை பயன்படுத்தி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஃபார் கலெக்டிங் தரவுகளை டேட்டாவாக சேகரிக்கிறது. கலெக்டிங் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை சேகரிக்கிறது. அண்ட் ஆர்கனைசிங், அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒருங்கமைத்தல். அண்டு சம்மரைசிங் அப்படின்னா தொகுத்தல். ப்ரெசண்டிங் வழங்குதல். அனலைசிங் டேட்டா பகுப்பாய்வு செய்தல். அண்ட் மேக்கிங் மீனிங்ஃபுல் டிசிஷன் அர்த்தமுள்ள முடிவுகளை ஏற்படுத்துதல். இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன், மீனிங்ஃபுல் டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வரல இன்ட்ரோடக்ஷன். இன் இயர்லியர் கிளாஸஸ் we have studied about collection of data, presenting the data in tabular form, graphical form, and calculating the measures of central tendency. ஸோ 9th பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, வெவ்வேறு ஃபார்மில் டேபுலர் ஃபார்ம், கிராஃபிக்கல் ஃபார்ம், இந்த மாதிரி ஃபார்ம்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அண்ட் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ தரவுகளை சேகரித்தல், அட்டவணைப்படுத்துதல், வரைபடத்தில் குறித்தல் மற்றும் மையப்போக்கு அளவைகள், சென்ட்ரல் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது மையப்போக்கு அளவைகள். இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, கணக்கிடுவது, இதையெல்லாம் லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கீங்க. நவ் இன் திஸ் கிளாஸ் லெட் us study about the measures of dispersion. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன். ஓகே, அதாவது பரவல் அளவைகளை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நினைவு கூறுதல், ரீகால், அதாவது என்ன லாஸ்ட் இயரில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீகால் கொடுத்துருக்காங்க, நினைவு கூறுதல். அதில் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தான் நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். இந்த மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆஃப்டன் கன்வீனியன்ட் டு ஹேவ் ஒன் நம்பர் தட் ரெப்ரசன்ட் த ஹோல் டேட்டா. Such a number is called a measures of central tendency. இந்த மையப்போக்கு அளவைகள் என்பது முழு புள்ளி விவரங்களையும் குறிக்கத்தக்கதான ஒரு தனி மதிப்பீட்டு எண்ணாகும். இந்த எண்ணை மையப்போக்கு அளவு அல்லது சராசரி எனவும் கூறலாம். ஓகே, the measures of central tendency usually will be near to the middle value of the data. So one number that represents the whole data. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு நம்பர் ஹோல் டேட்டாவையும் ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த நம்பர் தான் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே வரும் பொழுது பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 60 அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு பேட்டிங் ஆவரேஜ் 60 அப்படின்னா அப்போ அவன் ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவன் 60க்கு பக்கமாக ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறது அந்த பிளேயரை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க யூஸ் ஆகுது. இதுதான் ஒன் நம்பர் த ரெப்ரசன்ட் தி ஹோல் டேட்டா. அப்போ ஒருத்தரோட பேட்டிங் ஆவரேஜ் 60% அப்படின்னாக்கா 60 அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போ இறங்கினா 50-60 அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தம் ஆகிடும். அதே ஒரு பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் 25 அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன நினைப்போம், சரி இவன் நல்லா விளையாட மாட்டானாட்டிருக்கு, 25 தான் வச்சுருக்கான். அப்போ நம்ம என்ன நினச்சிட்றோம், இப்போ 25 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ இவன் ஒரு நல்ல பிளேயர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்றோம். பேட்டிங் ஆவரேஜ் 60 அப்படின்னா அதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஸோ 60 சூப்பர் நல்லா விளையாடுவானாட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ எல்லா மேட்ச்லேயும் 60 தான் அடிக்கிறானா கிடையாது. ஒரு மேட்ச்சில் 40 அடிச்சிருக்கலாம், ஒரு மேட்ச்சில் 10 கூட அவுட் ஆகிருக்கலாம், ஒரு மேட்ச்சு 100 அடிச்சிருக்கலாம், இன்னொன்று 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியர் டு 60 இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மையப்போக்கு அளவுகள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை கால்குலேஷனுமே
அந்த ஹோல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டேட்டாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த நம்பர் நம்ம அந்த ஒரு நம்பர் தான் ஹோல் டேட்டாவையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படி ஹோல் டேட்டாவையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பர் தான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகே, இப்போ the measures of central tendency usually will be near to the middle value of the data. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா புள்ளி விவரத்தினுடைய மைய அளவிற்கு நெருக்கமாக இருக்கும். நான் சொன்னல பேட்டிங் ஆவரேஜ் 60 அப்படின்னா 60% அவனுடைய பேட்டிங் ஆவரேஜ் 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் 60 பக்கமாக 50 அவுட் ஆகலாம், 70 அவுட் ஆகலாம். ஸோ அப்போ பக்கமாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார் த கிவன் டேட்டா there exist several types of measures of central tendencies. The most common among them are arithmetic mean, median and mode. Okay, so நிறைய type of measures of central tendency இருக்கு. கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களுக்கு பல்வேறு வகையான மையப்போக்கு அளவைகள் இருக்குது. அதில் பொதுவானது ஒரு 3 மட்டும் நம்ம படிச்சிருப்போம். அந்த மோஸ்ட் காமன் நிறைய பயன்படுத்தக்கூடியது அரித்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி, மீடியன் இடைநிலை அளவு, மோடு முகடு அப்படின்னு சொல்கிறோம். இது 3 பற்றி தான் நம்ம வந்து லாஸ்ட் இயரில் படிச்சிருப்போம். த மோஸ்ட் காமன் அமோங் தெம் ஆர் அரித்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி, மீடியன் இடைநிலை அளவு, தேர்ட் ஒன் முகடு மோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அண்டு இதை பற்றி நம்ம வந்து இன்னும் ஃபுல்லாக படிக்கல, இன்னும் நிறைய இருக்குது. அது காலேஜ் போனீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இதோட முடிஞ்சிடாதுன்னு நினச்சிடாதீங்க. மீன் மீடியன் மோட்லேயும் நம்ம வந்து குரூப்டு அன்குரூப்டு டேட்டான்னு இருக்குது. நம்ம குரூப்டு டேட்டாவை பற்றி தான் பார்த்துருப்போம், அல்லது அன்குரூப்டு டேட்டாவை பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. அது கீழே ஒரு ஃபார்முலா வரும், அதை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் எதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு கட்டாயம் வரும். ஓகே, ஸோ அதில் டேட்டானா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டா தரவு. டேட்டானா என்ன? நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இஸ் கால்டு டேட்டா. ஒரு கோட்பாட்டை தகுந்த எண்ணளவில் குறிப்பிடுவதை தரவு என்கிறோம். ஓகே, ஒரு ஃபேக்ட் ஒரு கோட்பாடு இருக்குது அப்படின்னா அது என்ன அளவில் எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து எப்படி வந்து நம்பர்ஸில் நம்ம எழுதுகிறோம், அது வந்து அதுதான் டேட்டா. இப்போ ஒரு கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 35 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நம்ம எழுதக்கூடியதை நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்சர்வேஷன் தரவு புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் என்ட்ரி இந்த டேட்டா இஸ் கால்டு என் அப்சர்வேஷன். அந்த டேட்டா அதாவது ஒவ்வொரு மார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈச் என்ட்ரி இன் தி டேட்டா, அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு மதிப்பையும் தரவு புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். வேரியபிள் அப்படின்னா என்ன, ஃப்ரீக்வன்சிஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குவான்டிட்டிஸ் விச் ஆர் பீயிங் கன்சிடர் இன் ஏ சர்வே ஆர் கால்டு வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் ஆர் ஜென்ரலி denoted by xi equal to 1 2 3 up to n வரலும். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த சர்வேக்கு பயன்படுத்தக்கூடியது, அதுதான் வேரியபிள். நமக்கு ஒரு தரவில் ஒரு மாறி எவ்வளோ முறை வருகிறதோ அந்த ஒரு கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும் அளவுகள் மாறிகள் எனப்படுகின்றன. ஒரு கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா பையன் அப்படின்னா இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, ஓகே, இந்த மாதிரி வீட்டில் எத்தனை பைக் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேரியபிள்ஸ். நமக்கு ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது என்னென்ன, அதாவது என்னென்ன பொருள் திங்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வேரியபிளில் வந்துடும். ஃப்ரீக்வன்சியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வெண்கள். ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு நிகழ்வெண்கள். The number of times a variable occurs in a given data is called the frequency of that variable. Frequencies are generally denoted by fi, where I equal to 1 to n. Variables xலையும் x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃப்ரீக்வன்சிஸ் வந்து f1 f2 f3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒரு தரவில் வந்து ஒரு மாறி எவ்வளவு முறை வருகிறதோ அந்த எண்ணிக்கையை நாம் மாறிய நிகழ்வெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நல்லா பார்த்துக்குங்க. The number of times a variable occurs. ஓகே, அந்த வேரியபிள் அந்த எத்தனை டைம்ஸ் அது நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீட்டில் 5
இருக்குது, ஓகே 5 மாடு இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா அதுதான் ஃப்ரீக்குவென்சிஸ். ஸோ இந்த இடத்துல மாடு அப்படிங்கிறது வேரியபிளாகவும் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரீக்குவென்சி ஆகும். நம்ம இதில் சொல்லணும்னா இப்போ 50 அப்படிங்கிறது ஒரு மார்க்கு. இப்போ கிளாஸில் வந்து 100 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 50 அப்படிங்கிற மார்க்ஸை வந்து நமக்கு வேரியபிள். அந்த 50ங்கிற மார்க்ஸை வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அந்த 50ங்கிற மார்க்கு வேரியபிள். 50ங்கிற மார்க் வந்து ஒரு 10 பேர் 50 மார்க் வந்து 10 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 10 அப்படிங்கிறத நிகழ்வெண், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வேரியபிள் என்ன, ஃப்ரீக்வன்சிஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா சம்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேரியபிள்ஸையும் ஃப்ரீக்வன்சிஸையும் கொடுத்துட்டு தான் நமக்கு தேவையானதை கண்டுபிடிக்க சொல்ல போகிறாங்க. அப்போ வேரியபிள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும், ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது செகண்ட் ரோவில் இருக்கும். ஓகே, இப்போ கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 100 பேர்த்துக்கும் நான் வந்து மார்க் எழுதி ஒரு டேபிள் 100 பேர்த்த மார்க்கையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெசன்டேஷனில் போட்டிருப்போம். 30 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 35 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 42 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எழுதுகிறோம் இல்லையா ஒரு டேபிளர் ஃபார்மில். அதில் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற மார்க் எழுதுகிறோம் பாருங்கள். 30 மார்க்கு, 42 மார்க்கு, 60வது மார்க்கு, 65வது மார்க்கு. ஏன்னா 60க்கு அப்புறம் 65னா 62, 63, 64 மார்க் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ 60ங்கிற மார்க் 3 பேர் வாங்கியிருக்காங்க, 65ங்கிற மார்க் 7 பேர் வாங்கியிருக்காங்கன்னா இந்த மேலே ஃபஸ்ட் ரோவில் எழுதுகிற மார்க் எல்லாமே நமக்கு வந்து வேரியபிள். செகண்ட் ரோவில் எழுதக்கூடிய எத்தனை டைம்ஸ் அந்த மார்க் வந்திருக்குது, எத்தனை பேர் அந்த மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி இந்த மீன் மீடியன் மோடு இதை மூணையும் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நான் படித்தது தான், அதை தான் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அரித்மேட்டிக் மீன். த அரித்மேட்டிக் மீன் ஆர் மீன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அரித்மேட்டிக் மீன்னு சொல்லலாம் அல்லது வெறும் மீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அரித்மேட்டிக் மீன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால்டு ஆவரேஜ், வேறு ஒன்றும் கிடையாது. அரித்மேட்டிக் மீன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ். ஓகே, the arithmetic mean or mean of the given values is sum of all the observations divided by the total number of observations. உன்னோட மார்க் ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கிங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, மொத்தம் 5 சப்ஜெக்டா, அப்போ எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணுறீங்க. தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் சயின்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். எத்தனை சப்ஜெக்ட்டு, 5. ஸோ 5 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு என்னது, நமக்கு மார்க், நமக்கு ஆவரேஜ். ஓகே, 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் டிவைட் பண்ணி 5ஆல் நம்ம ஆட் பண்ணி 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஆவரேஜ். அதுதான் அரித்மேட்டிக் மீன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, so sum of all the observations divided by total number of observations. So it is denoted by x bar. Okay, pronounced by as a x bar. Okay, ஒரு கூட்டு சராசரி அல்லது சராசரி. அரித்மேட்டிக் மீன் அப்படின்னா கூட்டு சராசரி, மீன் அப்படின்னா சராசரி என்பது கொடுக்கப்பட்ட தரவு புள்ளியின் கூடுதலை தரவு புள்ளியின் எண்ணிக்கையை கொண்டு வகுக்கும்போது கிடைக்கும் மதிப்பு. இதனை எக்ஸ் பார் என குறிப்பிடுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்துங்க. சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ், தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு, டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை. ஓகே, ஸோ அரித்மேட்டிக் மீன் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை மார்க்கு, 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர்த்து மார்க்கையும் ஆட் பண்ணி நியூமரேட்டரில் கீழே 100ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறதா என்னது, ஆவரேஜ். ஓகே, சராசரி, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அரித்மேட்டிக் மீன் அப்படிங்கிறது நம்ம சராசரி, ஆவரேஜ், அதனுடைய இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் அரித்மேட்டிக் சராசரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் மீன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கூடிய டேட்டாவை 2 டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று அன்குரூப்டு டேட்டா, இன்னொன்று குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டா அப்படின்னா இப்போ கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் வரிசையாக மார்க் சொல்லுவாங்க. இப்போ அட்டண்டன்ஸ் சைஸ் இருக்குன்னு வச்சுக்க மார்க்கு. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, அருளா, எத்தனை மார்க்கு, 75. செகண்ட் அட்டண்டன்ஸில் பாலா, எத்தனை மார்க்கு, 30. தேர்ட் ஆறு 50, ஃபோர்த் ஆறு 75, ஃபிஃப்த் ஆறு
62 அதே மாதிரி அப்படியே 30 ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிக்கிட்டே போகிறது. இப்போ இந்த மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு 75 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டும் வாங்கியிருக்காங்க, 4th ஸ்டூடெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கையும் வரிசை எழுதும்போது 30 மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இந்த 30 மார்க்ஸையும் அப்படியே வச்சுருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டா. இந்த 30 மார்க்ஸில் இப்போ 75 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குல்ல, அப்போ இதை வந்து டேபிளர் காலம் மாதிரி போட்டு 75 அப்படிங்கிற மார்க்கை 2 பேர் வாங்கியிருக்காங்க, அடுத்து 78 அப்படிங்கிற மார்க்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இப்படி போட்டிங்கன்னா அது வந்து குரூப்டு டேட்டா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து 9th படிச்சிருப்பீங்க. ஸோ அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா. ஓகே, இந்த அன்குரூப்டு டேட்டாவுக்கு என்னென்ன மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கலாம், சராசரி கண்டுபிடிக்கலாம். குரூப்டு டேட்டாவுக்கு என்னென்ன மெத்தடெலாம் பயன்படுத்தி நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவும் 9th புக் எடுத்து பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x bar equal to summation x by n. ஓகே, x bar equal to summation x by n. xங்கிறத நம்ம எடுத்துக்கூடிய டேட்டா, அதுதான் xiன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே xi அப்படிங்கிறது நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ஃபார்முலா. x bar அப்படிங்கிறது மீன் குறிக்கிறது, சம்மேஷன் இது எப்படி ரீட் பண்ணோம், சம்மேஷன் i equal to 1 to n. அந்த i தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், xi. ஏன்னா வேரியபிள் அப்படின்னா x தானே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், x1 x2 x3. இப்போ மார்க் வந்து y வந்து 1 to n அப்படின்னா 1லேருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 1லேருந்து 30 வரலாம் நமக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா x1 + x2 + x3 அப் டு x30 வரலும், அதுதான் நியூமரேட்டர். டிவைடட் பை மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் நமக்கு n. இப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, 30 ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ டிவைடட் பை 30, தட் இஸ் x bar. ஓகே, இது வந்து டைரக்ட் மெத்தடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப்டு டேட்டாவுக்கு டைரக்ட் மெத்தடு. இது அதுக்கான ஃபார்முலா, டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஸோ நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க, எடுத்து பாருங்கள். x bar equal to summation xi into fi divided by summation fi. ஓகே, அதே மாதிரி assumed mean method அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க deviations d யூஸ் பண்ணியிருப்பாங்க. dங்கிறது என்னன்னா x minus a summation fd divided by summation f. முன்னாடி a இருக்கும், ஏங்கிறது assumed mean. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு. அங்கே சி காமன் ஃபேக்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, a + c இன்ட்டு இதே ஃபார்முலா தான், சம்மேஷன் fd டிவைடட் பை சம்மேஷன் s சம்மேஷன் f where d equal to x minus a by c. d equal to x minus a by c. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கு இங்கே c வந்ததுன்னா இங்கே by c போடணும், இல்லை அப்படின்னா d equal to x minus a. ஓகே, ஸோ we apply the respective formula depending upon the information provided in the problem. ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் ஏதோ வந்து தகவல்களை பொறுத்து எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணுமோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் கண்டுபிடிக்கக்கூடிய மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மீடியன் மோடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீடியன் அப்படிங்கிறது இடைநிலை அளவு. ஒரு 9 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு, அது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதிட்டு அதில் மிடில் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு மீடியன். ஏன்னா இங்கே மீன் பற்றி தெளிவாக கொடுத்தாச்சு. மீடியன் மோடு வந்து சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். மீடியனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அசிம்டு மீன் ஸ்ட்ரிப் டிவியேஷன் மெத்தடு எல்லாத்தையும் பார்த்தீங்களோ அதே மாதிரி மீடியன் மோடுக்கும் நமக்கு வந்து வெவ்வேறு டேட்டாவை கொடுக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து வெவ்வேறு டைப்பில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு டேட்டா அப்படிங்கிறது 3 டைப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்குரூப்டு டேட்டாங்கிறது 30 பேர்த்தோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் வரிசையாக 1 2 3ன்னு போட்டு எல்லாத்தோட மார்க்கையும் வரிசை என்ட்ரி பண்ணிட்டு வர்றது அன்குரூப்டு டேட்டா. அதுக்கு டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா பயன்படுத்துவோம். இன்னொன்று வந்து டிஸ்கிரீட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரீட் சீரீஸ்னால் இந்த டேபிளர் காலமில் போட்டு வேரியபிள் கீழே வந்து ஃப்ரீக்குவென்சி, ஒவ்வொரு மார்க்கையும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ 50 அப்படிங்கிற மார்க்கை 7 பேர் வாங்கியிருக்காங்க, 20 அப்படிங்கிற மார்க்கை 2 பேர் வாங்கியிருக்காங்க, 60ங்கிற மார்க்கை 5 பேர் வாங்கியிருக்காங்க. இது ஒரு மெத்தடு. ஓகே,
தேர்டு இந்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போது 30 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ 50ங்கிற மார்க் 4 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அது ஒரு டேபிளாக போட்டிருப்போம். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லிருந்து 20 வரலும் எத்தனை பேர் மார்க் வாங்கியிருக்காங்க, 21லேருந்து 40 வரலும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 41லேருந்து 60 பேர் வரலும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. இதுதான் கண்டினியூஸ் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீடியன் மோடை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அரித்மெட்டிக் மீனுக்கு நான் சொன்ன 3 மெத்தடையும் பார்த்துருப்போம். அதாவது இண்டிவிஜுவல் டேட்டா 30 மார்க்கும் வரிசையாக இருக்கும், அதையும் பார்த்துருப்போம். அதை வேரியபிள் ஃப்ரீக்குவென்சி யூஸ் பண்ணி டேபிளர் காலம்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் டேபிளர் காலம் தான், இதுவும் டேபிளர் காலம் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்துங்க. இங்கே கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஒவ்வொரு மார்க்கையும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டிஸ்கிரீட் சீரீஸ், இது கண்டினியூஸ் சீரீஸ். இந்த இண்டிவிஜுவல் சீரீஸும் டிஸ்கிரீட் சீரீஸுக்கும் அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட் எல்லாமே கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கண்டினியூஸ் சீரீஸில் நீங்கள் மீடியன் மோடு இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த கண்டினியூஸ் சீரீஸில் மீடியன் மோட் அப்படிங்கிறது தான் காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் மீடியன் மோட் என்னங்கிறத மட்டும் நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை மட்டும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ மீடியன் அப்படிங்கிறது ஒரு 5 டேட்டா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்பர் எடுத்துக்கலாம் 1 2 3 4 5. இதெல்லாம் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மிடில் மோஸ்ட் வேல்யூ, மிடில் வேல்யூ தான் மீடியன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி இருக்கணும், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இது மீடியனுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், இந்த இடத்துல சப்போஸ் இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா இருந்ததுன்னா நான் சொன்ன மெத்தட் மிடில் என்ன நம்பர் இருக்கோ, இந்தாண்ட 2 நம்பர் போச்சு, இந்தாண்ட 2 நம்பர் போச்சு, அப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடியது தான் மீடியன். அவ்வளோதான். சப்போஸ் 6 டேட்டா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 ரெண்டுமே கன்ஃபியூஸ் நமக்கு. ஈவன் நம்பர் ஆஃப் இரட்டைப்படை எண்களோட எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி சார் மீடியன் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இந்த 2 நம்பர் இருக்குது இல்லைங்களா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 2 வேல்யூஸ். ஓகே, அந்த 2 வேல்யூயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் மீடியன். ஓகே, புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை பொறுத்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் மீடியன் அப்படிங்கிற பொழுது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்க கொடுத்துக்கூடிய டேட்டாஸ் வந்து எத்தனை டேட்டா இருக்குதுன்னு பார்க்குறோம். அது வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேட்டாவும் இருக்கலாம், ஒற்றைப்படை எண்கள் எண்ணிக்கையில் இருக்கலாம், அல்லது இரட்டைப்படை எண்களுடைய எண்ணிக்கையில் இருக்கலாம். 5 7 9 11 13 இப்படி வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஈஸியானது. மிடில் என்ன இருக்குதுங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒருவேளை 6 ஐட்டம்ஸ் அல்லது 8 டேட்டா அல்லது 10 அப்சர்வேஷன்ஸ் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆரில் எழுதிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்கும், அந்த 2க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் மீடியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொடுத்துருக்கூடிய டேட்டாஸ் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொடுத்துருக்கூடிய மார்க் வந்து எந்த மார்க் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கோ அதுதான் மோடு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 50ங்கிற மார்க் வந்து 5 பேர் வாங்கியிருக்கலாம், அடுத்து 60ங்கிற மார்க் வந்து 4 பேர் வாங்கியிருக்கலாம், 72 இல்லை 73 அப்படிங்கிற மார்க்கை ஒரு 6 பேர் வாங்கியிருக்கலாம், 85 அப்படிங்கிற மார்க் வந்து 8 பேர் வாங்கியிருக்கலாம். ஓகே, அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மார்க் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதுதான் மீடியன், சரி மோட். ஓகே, ஸோ எந்த நம்பர் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 50 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கும், 60ங்கிற மார்க் 4 டைம்ஸ் வந்திருக்கும், 73ங்கிற மார்க் 6 டைம் வந்திருக்கும், 85 அப்படிங்கிற மார்க்கு 8 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ எந்த மார்க் 8 டைம்ஸ் வந்திருக்கு, 85 அப்படிங்கிற மார்க் 8 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ எது மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் 85. அப்போ இந்த இடத்துல எது மோட், நமக்கு 8 மோட்னு போட்டுறாதீங்க, 85ங்கிற மார்க் 8 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ எது மோட் அப்படின்னா 85 தான் மோடு இந்த இடத்துல. ஓகே, ஸோ எந்த நம்பர் வந்து நிறையா டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் மோடு. இது வந்து இண்டிவிஜுவல் சீரீஸுக்கு. இதை வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ் சீரீஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அரித்மெட்டிக் மீனுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ்,
கண்டினியூஸ் சீரிஸ், டிஸ்கிரீட் சீரிஸ் மூணுமே பார்த்தாச்சு. மீடியன் மோடுக்கு இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ஹையர் ஸ்டடீஸில் வரும். இதுதான் வந்து லாஸ்ட் இயரில் நம்ம படித்த விஷயங்கள். ஓகே, ஸோ இதோட நமக்கு ரீகால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதே மாதிரியான ஃபார்முலாவை இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம். இதே ஃபார்முலாஸ் தான், டைரக்ட் மெத்தடு, அசெம்பிளி மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு தான் இப்போவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10th நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த மீன், மீடியன், மோடு மூணுமே நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜை தான் கொடுக்கும். இப்போது 1லேருந்து நம்ம 5 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸில் மிடில் என்ன இருக்கும், 3 இருக்குமா? அப்போ இந்த 1லேருந்து 5 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்? அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நியரஸ்ட்டு வந்து 3 தான் வரணும். 1 + 2 + 3 + 4 + 5 பை ஆவரேஜ் கண்டுபிடி 5. 5 + 4 9 + 1 10, 10 + 3 13 + 2 15. 15 by 5 எவ்வளோ? 3. அப்போ இந்த இடத்துல மீடியன் அப்படிங்கிறது மிடில் வேல்யூ. அதுக்கு தான் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆரில் எழுதுறது, இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ மீடியனை கண்டுபிடிக்கும் பொழுது மோட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த டைம் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது ஆவரேஜ். இப்போ உன்னோட 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆவரேஜ். இப்போ 60 வருதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 60 வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் 50 வாங்கியிருக்கலாம், ஒன்றில் 60 வாங்கியிருக்கலாம். சம்டைம்ஸ் நீ 60ங்கிற மார்க்கு வாங்கியிருக்க மாட்டேன் எந்த சப்ஜெக்ட்லேயும். 62 இருக்கும், 61 இருக்கும், 59 இருக்கும், 58 இருக்கும். ஆனால் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 60ன்னு வந்திருக்கும். அப்போ நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 60 பக்கமாக வாங்கியிருக்கீங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண. ஸோ மீன், மீடியன், மோட் எல்லாமே நமக்கு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்களவிகள். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஒரு வேல்யூ வச்சு மற்ற எல்லா டேட்டாவும் எப்படி இருக்குங்கிறத அசியூம் பண்ணுறது தான் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி யூஸ் பண்ணும் பொழுது அவ்வளோ அக்யூரேட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ மோட் அப்படிங்கிறது இப்போ வந்து எந்த மார்க் வந்து நிறையா டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் மோடுன்னு சொல்கிறோம். இப்போது 10 மார்க் வந்து 10 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அதுதான் மோடு அந்த இடத்துல. ஸோ அப்போது எல்லாருமே அப்படி தான் 10 மார்க் ஈக்குவலாக தான் வாங்கியிருப்பானா? கிடையாது நமக்கு. அதே மாதிரி தான் மீன் அப்படிங்கிறது 60%னா ஒரு சப்ஜெக்டில் 20 மார்க் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைப்போம், 60 மார்க் வாங்குற பையன் ஃபெயில் ஆகுமான்னு நினைப்போமா? கட்டாயமாக நினைக்க மாட்டோம். ஸோ 60 மார்க் வாங்குற ஒரு பையன் கட்டாயமாக என்ன பண்ணியிருப்பான், 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணியிருப்பான்னு நினைப்போம். அதே 60% வாங்குற ஒரு பையன் 20 மார்க்கும் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 90 மார்க்கும் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் நம்ம அவன் 90 வாங்குவான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து ஹோல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய முடிவு வந்து அக்யூரஸியாக இருக்குமா, துல்லியமானதாக இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்குமே தவிர ரொம்ப துல்லியமாக இருக்காது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த துல்லியமான மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அவ்வளோ துல்லியமான ஒரு ரிசல்ட்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒரு மெஷரை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் உண்மையான தகவலாக இருக்குமா, அதை வச்சு மற்ற ஹோல் டேட்டா நம்ம வந்து டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ ஒரு பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் 80% அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு நீவோ ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த 80 அடிச்சிருவான்னு உறுதியை சொல்லலாமா? சொல்ல முடியாது. வந்ததும் அவுட் ஆகிட்டு போயிடுவான். 0வில் கூட அவுட் ஆகலாம், வந்தது ஃபஸ்ட்டு பால்லையாக கூட அவுட் ஆகிட்டு போகலாம். ஆனால் அங்கே ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும்? 60ங்கிறது அங்கேயே தான் 60 தான் இருக்கும். 80னா 80 தான் இருக்கும். ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு போயிட்டானா 80க்கு பதிலாக என்னென்ன ஆகிருக்கும், ஒரு 79ன்னு ஆகிருக்கலாம், அவ்வளோதான். இல்லை 78ன்னு ஆகிருக்கும். ஒன்றும் பெருசாக வேரியேஷன் வந்திருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான், 0வில் அவுட் ஆகிருப்பான். இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா ஆவரேஜ் வச்சுக்கிட்டு? முடியாது. அப்போது அந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலையும் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட்டு மெத்தடு தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்சன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே,
பரவல் அளவிகள், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன் அப்படிங்கிறது பரவல் அளவிகள். ஸோ இங்கேயும் கிரிக்கெட்டை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் டேட்டா ப்ரொவைட் த ரன்ஸ் ஸ்கோர்டு பை 2 பேட்ஸ்மேன் இன் தி லாஸ்ட் 10 மேட்சஸ். ஒரு 10 மேட்ச்சில் 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எடுத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை நம்ம கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் ஏ பாருங்கள், ஃபஸ்ட் மேட்ச்சில் 25, செகண்ட் மேட்ச்சில் 20, தேர்ட் மேட்ச்சில் 45, 93, 8, 14, 32, 87, 72, 4. ஓகே. பேட்ஸ்மேன் பி பாருங்கள், 33, 50, 47, 38, 45, 40, 36, 48, 37, 26. இப்போ 2 பேர்த்தோட ஆவரேஜும் கால்குலேட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் யார் நல்லா விளையாடி இருக்கான்னு சொல்லுவீங்க. இதில் இங்கே பேட்ஸ்மேன் ஏவை பார்த்தீங்கன்னா 93 எடுத்திருக்கான், 87 எடுத்திருக்கான், 72 எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ரன் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் பி கிட்ட கிடையாது. பேட்ஸ்மேன் பி வந்து 50க்கு மேலேயே போகலை. நல்லா பார்த்துக்குங்க, 50க்கு மேலேயே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பேட்ஸ்மேன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ரன்னும் 4, 8, 14, 20 ஒன்றில் அதிகமாக இருக்குது. 2-3 மேட்ச்சில், மீதி 2-3 மேட்ச்சில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பேட்ஸ்மேன் பி பாருங்கள் எல்லா மேட்ச்லேயும் 30க்கும் 50க்கும் இடையில இருக்குது. ஓகே. இப்போ இதிலிருந்து என்ன கால்குலேட் பண்ணுற பாருங்க, பேட்ஸ்மேன் ஏவுக்கும் பேட்ஸ்மேன் பிக்கும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ஆவரேஜ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? பேட்ஸ்மேன் ஏவுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 10 மேட்ச்லேயும் எடுத்த ரன்னை ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும், அது ஆவரேஜ். அப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 40. அதே மாதிரி பேட்ஸ்மேன் பிக்கும் அதே மாதிரி 10 மேட்ச்சில் எடுத்த ரன்னை ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு அதே 40 தான் ஆவரேஜ் வருது. த மீன் ஆஃப், தட் இஸ் மீன் அப்படின்னா அரித்மேட்டிக் மீன், ஆவரேஜ். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் சராசரி, ஆவரேஜ் ஆஃப் மீன் ஆஃப் போத் டேட்டாஸ் ஆர் சேம். அப்போ 2 தரவுகளினுடைய சராசரியுமே 40 தான், ஆனால் அவை குறிப்பிடத்தக்க வேறுபாட்டினை கொண்டிருக்கிறது. பட் தே டிஃபர் சிக்னிஃபிகன்ட்லி, குறிப்பிடத்தக்க அளவு வேறுபாட்டை கொண்டிருக்கிறது. டிஃபர் வேறுபாட்டை கொண்டிருக்கு, நிறைய வேறுபாடு இருக்குது. ஆனால் 2 பேர்த்துக்கு சராசரி என்னது 40. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேட்ஸ்மேன் ஏவோ பியோ இறங்கினாங்கன்னா ஒரு 40 ரன் அடிப்பாங்கடா அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேட்ஸ்மேன் ஏவை பாருங்க, அவன் 40 அடிப்பான்னு சொல்லுவோம். ஆனால் அவன் போனது மொதல் பால்ல 0வில் அவுட் ஆகிட்டும் வரலாம், 100 அடித்தாலும் அடிக்கலாம். ஆனால் பேட்ஸ்மேன் பி பாருங்கள், அவன் 100 அடிக்க மாட்டான், 0விலே அவுட் ஆக மாட்டான். உள்ளே போனான்னா ரொம்ப நேரம் நின்னாவது என்ன பண்ணிடுவாங்க, அந்த 30-35 ரன் அப்படிங்கிறத 40 ரன்னுக்கு பக்கமாக கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். ஓகே. அப்போ 2க்குள்ள இதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பேட்ஸ்மேன் ஏவுக்கும் பேட்ஸ்மேன் பிக்கும். இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் மேலே பார்த்தோம் இல்லையா, டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தடு தான் இது. ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் ஏவுக்கு பாருங்கள், அவனுடைய ரன்னு தான் பாலில் போட்டிருக்காங்க. அவனுடைய ஆவரேஜ் ஒவ்வொரு மேட்ச்லையும் அடித்த ரன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எவ்வளோ, செகண்ட் மேட்ச்சில் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் ஏவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. 10 மேட்ச் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவனோட மார்க். பேட்ஸ்மேன் பி பாருங்கள், அவனுடைய ரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மேட்ச்சு, செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேட்ஸ்மேன் ஏ வந்து மேலேயும் கீழேயும் மாறி மாறி போயிட்டு இருக்குது. ஆனால் பேட்ஸ்மேன் பிக்கு பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. அப்போ இதில் வந்து சீராக விளையாடக்கூடியவங்க யார்? பேட்ஸ்மேன் பி தான் சூப்பர். பேட்ஸ்மேன் ஏ வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போகுது, ஆனால் ரொம்ப லோயஸ்ட்டாக போகுது. ஆனால் பேட்ஸ்மேன் பி தான் ஆவரேஜ் ரன் அடிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம். ஸோ இதை வச்சு நம்ம கீழே என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் தி above diagrams we see that the runs of batsman B are grouped around the mean. பேட்ஸ்மேன் ஏன்னா இப்போ ஆவரேஜ் வந்து 40, அந்த ஆவரேஜுக்கு 40க்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தான் 40 இருக்குது, அப்போ ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 இந்த இடத்துல இருக்குது. ஏவனுடைய ஆவரேஜும் 40 தான். இந்த 40க்கு பக்கமாக பார்த்திங்கன்னா 2 மேட்சோட ஸ்கோர் தான் வந்து 40க்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் பேட்ஸ்மேன் பி பாருங்கள், எல்லா ஸ்கோருமே 40க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இதில் அப்படி கிடையாது.
2 or 3 மட்டும்தான் நமக்கு 40க்கு ஈக்குவலாக இருக்குது. So from the above diagrams we see that runs of batsman B are grouped around the mean, but the runs of batsman A are scattered from, scatteredனா பரவி இருக்கிறது, from 0 to 100. அவன் வந்து 4 ரன் அடிச்சிருக்கான், அதிகபட்சமாக 93 அடிச்சிருக்கான், அதனால தான் 0லேருந்து 100 வரலாம் இருக்குது. though they both the same mean, ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் மீன் வந்து சராசரி ஒரே மாதிரி தான் இருக்குது. Thus some additional statistical information may be required to determine how the values are spread in data. அதனால் இந்த மேலே உள்ள இருக்கக்கூடிய வரைபடத்திலிருந்து பிளேயர் பி வந்து சராசரி ஓட்டங்கள் வந்து மீனுக்கு பக்கத்தில் இருக்குது, குரூப்டு அரவுண்ட் த மீன் சராசரி பக்கத்தில் இருக்குது. ஆனால் பேட்ஸ்மேன் ஏனுடைய ஓட்டங்கள் 0லிருந்து 90 வரை சிதறி கிடைக்கின்றன, சிதறி இருக்கிறது. ஸ்கேட்டர்ட்னா சிதறி பரவி இருக்கிறது. எனினும் இருவரும் சராசரி சமமாகவே உள்ளது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க, இதனால் தரவுகளினுடைய மதிப்புகள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை தீர்மானிக்க சில கூடுதல் புள்ளியியல் தகவல்கள் தேவைப்படுகிறது. சம் அடிஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்டு. ஓகே, சில கூடுதல் புள்ளியியல் தகவல்கள். ஓகே, டிட்டர்மைன் ஹவு த வேல்யூஸ் ஆர் ஸ்ப்ரெட் இன் டேட்டா. ஹவு த வேல்யூஸ் ஆர் ஸ்ப்ரெட், தரவுகள் மதிப்புகள் எவ்வாறு பரவி உள்ளது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. டிட்டர்மைன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சில கூடுதல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுகிறது. ஃபார் திஸ் we shall discuss measures of dispersion. இதற்காக நாம் பரவல் அளவைகளை பற்றி விவாதிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம சொன்னோம். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு டாபிக் தான் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். டிஸ்பெர்ஷன் இஸ் தி மெஷர், அதுவும் ஒரு அளவு தான், வேற ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் டெண்டன்சிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டு, மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதே மாதிரி டிஸ்பெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெஷர் தான், which gives an idea about the scatterness of the values. இதுவும் என்ன பண்ணுதோ அதை தான் பண்ண போகுது. பரவல் அளவையானது மதிப்புகள் பரவியுள்ளதை பற்றி அறிய உதவும். scatterness of the data. ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி அதை தான் ப்ரொவைட் பண்ணுது, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷனும் அதையே தான் ப்ரொவைட் பண்ணுது. இங்கே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவும் அந்த ஸ்கேட்டர்ஸ்னஸ் ஆஃப் த வேல்யூஸ், அந்த ஒரு மதிப்பை வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய மற்ற மதிப்புகள் வந்து எவ்வளோ வேறுபடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஆர் டிஸ்பெர்ஷன், வேறுபாடு, அதான் வேறுபாடுன்னு சொன்னேன். டிஸ்பெர்ஷன் அப்படின்னா பரவுதல், வேரியேஷன் வேறுபாடு. ஆஃப் த டேட்டா ப்ரொவைட் an ஐடியா ஹவு observations means data, how data spread out. ஒரு மதிப்பானது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்பானது எந்த அளவுக்கு பரவி உள்ளது. ஆர் scattered throughout the data. ஸ்ப்ரெட்னாலும் ஸ்கேட்டர்டு அப்படின்னாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, ஸ்கேட்டர்ட்னா செதறி கிடைக்கிறது, ஸ்ப்ரெட் அப்படின்னா பரவி உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன எப்படி மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் நம்ம மீன், மீடியன், மோடு, அது 3 மட்டும் இல்லைன்னு இருக்குது. நம்ம பார்க்குறது மீன், மீடியன், மோடு மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதில் ஹார்மோனிக் மீன், கோட்டைல் மீன் அப்படின்லாம் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் படிச்சுக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன்ஸ் ஆர், ஒரு 6 கொடுத்துருக்காங்க நமக்கு. ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ஒன், ரேஞ்ச் அப்படின்னா வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் அப்படின்னா வீச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் டீவியேஷன், செகண்ட் ஒன். சராசரி விளக்கம், டீவியேஷன்னா விளக்கம், சராசரி விளக்கம். தேர்ட் ஒன் கோட்டைல் டீவியேஷன், கால்மான விளக்கம். கோட்டைல் அப்படின்னா நமக்கு கால்மான விளக்கம். ஓகே, ஃபோர்த் ஒன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விளக்கம். ஃபிஃப்த் ஒன் வேரியன்ஸ், விளக்க வர்க்க சராசரி. வேரியன்ஸ் அப்படின்னா
விளக்க வர்க்க சராசரி. 6th one கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு. இதில் ஏன் நம்ம இந்த செகண்ட் அண்ட் தேர்டை தவிர மீதி எல்லாமே ஒரே கலரில் கொடுத்துருக்கோம்னா நம்ம இப்போ படிக்க போகிறது இந்த 4 பற்றி தான். ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இந்த மீன் டிவியேஷன், கோட்டைல் டிவியேஷன்லாம் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் மறுபடியும் படிப்பீங்க. எப்படி மீடியன், மோடு இது ரெண்டுக்கும் கண்டினியூஸ் சீரீஸ் உங்களுக்கு காலேஜில் வருமோ அதே மாதிரி மீன் டிவியேஷன், கோட்டை டிவியேஷனில் நீங்கள் அங்கே போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷனில் நமக்கு நிறையா 6 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடியது ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ரேஞ்ச் அப்படின்னா வீச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா திட்ட விளக்கம், வேரியன்ஸ் அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னாக்க மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்குறோம் ரேஞ்ச். ஸோ the difference between the largest value and the smallest value is called the range. So range is the simplest measurement of the dispersion. ஓகே, ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே இந்த ஆறுலையுமே எது சிம்பிளஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன் கண்டுபிடிக்கிறதுல எது சிம்பிள் அப்படின்னா ரேஞ்சு தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர், அவ்வளோதான். ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது அந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷனில் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானது. ஸோ ரேஞ்சுக்கு என்ன சார் டெஃபினேஷன் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. டிஃப்ரென்ஸ்னாவே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். therefore the range equal to largest value minus smallest value. எவ்வளோ ஈஸியான ஃபார்முலா பாருங்க. ரேஞ்ச் largest value minus smallest value. The difference between largest value and smallest, அதாவது தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். வீச்சு அப்படிங்கிறது தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வீச்சு எனப்படும். இந்த வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் லார்ஜஸ்ட் வேல்யூ மிகப்பெரிய மதிப்பு எல் அப்படின்னும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ மிக சிறிய மதிப்புக்கு எஸ்ஸையும் பயன்படுத்துகிறோம். வீச் ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான லெட்டர் நம்ம கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதுலேயே அடிஷ்னலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா வீச்சு கெழு, வீச்சின் குணகம் அல்லது கெழு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் by L plus S. இதான் coefficient of range. L minus S by L plus S. where L அப்படிங்கிறது நமக்கு largest value, S அப்படிங்கிறது smallest value. L அப்படிங்கிறது மிகப்பெரிய மதிப்பு, L அப்படிங்கிறது மிகச்சிறிய மதிப்பு. அப்போ வீச்சு கெழு முக்கியமான 2 மார்க். ஓகே, 1 மார்க்கில் இருக்குது. ஸோ வீச்சு கெழு ரெண்டுமே கேட்பாங்க. வீச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸியானது, ஆனால் வீச்சு கெழு கண்டுபிடிக்க போருங்க. எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். நியூமரேட்டரில் மைனஸ், டினாமினேட்டரில் ப்ளஸ். அப்போ எது அதிகமாக இருக்கும்? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு எல்லாமே பாயிண்டில் தான் வரும், டெசிமல். ஸோ இந்த டிவைடும் பண்ணி போட்டால் மட்டுமே நமக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. டாப்பர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கட்டாயமாக செஞ்சாகணும். முடியாதவங்க டிவைட்லேயே கூட விட்டுடலாம். அது ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுன்னா அந்த மாதிரி விட்டுக்கலாம். ஒரு சில டைம் கீ ஆன்சரில் ஃப்ராக்ஷன்லேயே கூட பின்னத்திலேயே கூட கொடுத்துருவாங்க 23/78. ஆனால் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்சரே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்சர் இருந்தால் தான் மார்க், இல்லைன்னா கிடையாது. ஓகே, இப்போ சம்ஸ் போயிடலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. நமக்கு 6 சம்ஸ் இந்த ரேஞ்சை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2 மார்க் மட்டும்தான். ஓகே, எல்லாமே ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. ரேஞ்சு கேட்டாங்கன்னா எல் மைனஸ் எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணுறது தான் முக்கியமான கான்செப்ட். இந்த மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 10th புக்லேயே மேக்ஸிமம் கால்குலேஷன்ஸ் டேபிள்ஸ், நம்ம லோயர் கிளாஸில் நம்ம படித்த டேபிள்ஸை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ஷன் எது அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான்.
ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நீங்கள் சம் போடணுன்னா கட்டாயமாக டேபிள்ஸ் தெளிவாக தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுடலாம். டேபிள்ஸே எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இந்த சாப்டரை விட்டுட்டு போயிட வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. ஓகே, டேபிள்ஸும் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிற கான்செப்டும் தெளிவாக தெரிஞ்சதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான், ஒன்லி அர்த்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், நம்ம சின்ன கிளாஸில் படித்த அர்த்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் எக்ஸட்ரா. அடிஷ்னலாக நம்ம ஸ்கொயர் ரூட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளார போக போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சு பொறுத்தவரை நமக்கு வந்து ஆனால் சப்ட்ராக்ஷன் இல்லைனா டிவிஷன் இதை மட்டும் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ஸில் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 8.1 ஃபஸ்ட்டு 2 மார்க்கு. ஃபைண்ட் தி ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. வீச்சுக்குள்ளே எக்ஸாம்பிள் 8.1 எடுத்துக்காட்டு 8.1ல் கொடுக்கப்பட்டுள்ள தரவு புள்ளிகளுக்கு வீச்சுக்கள் ஆகியவற்றை காண்க. ஒரு சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் மீதி எல்லா சம்மும் நீங்களே வந்து வீடியோவில் பார்த்து நீங்களே போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியானது, ஒன்றும் பெரிய கான்செப்டில் ஒன்றுமே கிடையாது. சார் ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா ரேஞ்ச் என்ன கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய டேட்டா இதுதான், 25, 67, 48, 53, 18, 39, 44. எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ மொத்தம் 7 டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் அசனிகார் டிஸ்னிகார் வேணும்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் அப்படியே பார்த்து கரெக்டாக எடுத்து எழுதணும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல் என்ன, எஸ் என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூ. இதில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ? 67 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மதிப்பு. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ், இருக்கிறதுலே சிறிய மதிப்பு எது அப்படின்னா 18. அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ எல் ஈக்குவல் டு 67, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் ஈக்குவல் டு 18. ரேஞ்ச் ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு L minus S, 67 minus 18 எவ்வளோ 49. இப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு 49, ஒரு மார்க் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் L minus S by L plus S. ஸோ L வந்து 67, S வந்து 18, L minus 80, L minus S அப்படின்னா 67 minus 18 divided by L plus S அப்படின்னா 67 plus 18. ஓகே, அவ்வளோதான். அப்போ 67 மைனஸ் 18 எவ்வளவு இது பண்ண கண்டுபிடிச்சதான் 49. 67 ப்ளஸ் 18 எவ்வளவு 85. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்? 49 எதால் டிவைட் பண்ணோம்? 85ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும் பொழுது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 டிஜிட்டில் வர மாதிரி நம்ம கண்டுபிடிங்க. அதை 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 டிஜிட்டில் கண்டுபிடிச்சி 2 டிஜிட்டில் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சம் ஃபஸ்ட்டு சம் பொறுத்தவரை அவங்க 3 டிஜிட்லேயே விட்டுட்டாங்க. அல்லது இதை கண்டுபிடிச்சிட்டு ஆர் அப்படின்னு போட்டு 0.576 இருக்குது. 6 தேர்ட் டிஜிட் வந்து 5 and above அப்படிங்கிறதுனால 7 வந்து 8 மாற்றினீங்கன்னா 0.58. நீங்கள் எழுதும் பொழுது ஆன்சர் எடுத்து எழுதும் பொழுது முக்கியமாக ஏ கிளாஸ் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் எடுத்து எழுதும் பொழுது 3 டிஜிட்லையும் எழுதுங்க, அதை 2 டிஜிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிங்க. அல்லதுன்னு போட்டு 2 ஆன்சர் எழுதி வச்சுக்கிங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு 0.576 ஆர் 0.58 அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அவன் எப்படி கீ ஆன்சர் கொடுத்தாங்கனாலும் நமக்கு ஆன்சர் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 49 85ஆல் எப்படி சார் டிவைட் பண்ணுறது? அதுக்கு தான் வந்து இந்த கால்குலேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு ரஃப் ஒர்க்கு இந்த டைம் கொடுத்துருக்கோம். 49 85ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லா சம்லேயுமே ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும். அதை ஒன்றும் மாற்றவே முடியாது. இப்போ 49 85ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 டைமு அப்படின்னா அதே 49, இன்னொரு 0 டைம், நமக்கு 2 டைம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 490, 490ல் எத்தனை டைமு? 5 டைம்ஸு 425, 2 செப்பரேட் பண்ணால் 65. அடுத்து இன்னொரு 0 கீழே கொண்டு வரோம். 650 எத்தனை டைம்? 7 டைம்ஸுக்கு 595, மீதி 55. அடுத்து ஒரு 0 கீழே கொண்டு வரும் 550.
எத்தனை டைமு 6 times 5 10. ஸோ ரிமைனிங் 40. அப்போ எவ்வளோ வருது நமக்கு 0.576. ஓகே, ஸோ ரஃப் ஒர்க் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக ரஃப் ஒர்க்கை போட்டு பாருங்கள். ஏன்னா எக்ஸாமில் வேறு வழி கிடையாது. A கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கட்டாயமாக போட்டு பார்த்து தான் ஆகணும். டாப்பர்ஸாக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக ரஃப் ஒர்க் போட்டு தான் நீங்கள் டிவைட் பண்ணி மனப்பாடம் பண்ண முடியாது. மெமரி பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுடைய திறமை. ஓகே, எல்லா சமூகம் பண்ண முடியாது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு 0.576 ஆர் 2 டிஜிட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி 0.58ன்னு போட்டுக்கங்க. ஓகே, இந்த ரஃப் ஒர்க்கை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், find the range and coefficient of range of the following data. First sum பார்த்தீங்கன்னாக்க 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. இதில் லார்ஜஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்க 125, ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 63. கரெக்டாக எழுதிக்கிங்க. ஃபார்முலா அதே தான், R equal to L minus S, 125 minus 63 equal to 62. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ தான் கொஸ்டின். largest value 125, smallest value 63, range equal to largest value minus smallest value, R equal to L minus S, formula முக்கியம். 125 minus 63 equal to 62, R range R equal to 62. Next coefficient of range L minus S by L plus S, coefficient of range equal to 125 minus 63 divided by 125 plus 63. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 62, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 185. ஸோ 62வை 185ஆல் டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா 0.335ன்னு வருது. புக்கில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.33ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 விட மேலே இருந்தால் 2 டிஜிட் 3 டிஜிட் 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது 5 விட அதிகமாக இருந்ததுனாக்க நம்ம 0.34ன்னு போட்டிருக்கலாம். ஸோ இது 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 0.33னே விட்டுருங்க. ஓகே, அல்லது 0.335னே எழுதிட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ரஃப் ஒர்க். நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். டிவைட் பண்ண என்ன வருதுன்னு நீங்களும் டிவைட் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ 62 வந்து 2 டைம்ஸ்க்கே வராதுங்கிறதுனால முன்னாடி 20 போட்டிருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு 0 போட்டாவே போதும். நமக்கு ஒரு 0 போட்டு ஒரு 0 ஆட் பண்ணினாக்க டைரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடலாம் நமக்கு. ஸோ டிவைட் உங்களுக்கு தெரியும், போட்டு பார்த்துங்க. 0.335 வருது. அது 0.33 அப்படின்னு எழுதிடலாம். இதுலேயே செகண்ட் சம் கொடுத்துருக்கு பாருங்கள். 43 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. 43.5, 13.6, 18.9, 38.4, 61.4, 29.8. லார்ஜஸ்ட் வேல்யூ L எவ்வளவு 61.4, ஸ்மாலஸ்ட் வேல்யூ S 13.6. இதெல்லாம் ஏதாவது தப்பாகிட போது ஒரு வேல்யூ எழுதும்பொழுது மாற்றி விட்டுட்டு எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். எல்லாமே டோட்டல்ஸுமே தப்பாகிடும். தென் ரேஞ்ச் ஈக்குவல் டு L minus S, 61.4 minus 13.6 equal to 47.8. That is range. Okay, next coefficient of range equal to L minus S by L plus S, formula. Next 61 minus 61.4 minus 13.6 divided by 61.4 plus 13.6. ரெண்டு செப்பரேட் பண்ணினா 47.8, ரெண்டு ஆட் பண்ணினா 75. இதை மேலே இங்கேயே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ 478 டிவைடட் பை 750, கீழே ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா மேலே அந்த பாயிண்ட் போயிடும். ரெண்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 239 டிவைடட் பை 375. இந்த 239 எதால் டிவைட் பண்ணணும், 375ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா 0.637 அப்படின்னு வருது. புக்லேயே நமக்கு 0.64ன்னு போட்டாங்க. ஸோ தேர்ட் டிஜிட் வந்து 5க்கு மேலே 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம 3யை வந்து என்னவோ மாற்றிக்கலாம், 4ன்னு மாற்றிக்கலாம். ஸோ ஆன்சர் எழுதும் பொழுது 0.637 அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லதுன்னு போட்டு 0.64ன்னு ரெண்டு ஆன்சர் எழுதி வச்சுருங்க. கீ ஆன்சரில் எது கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கான ரஃப் ஒர்க் எப்படி வந்து 239 375ஆல் டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரஃப் ஒர்க். ஸோ 0.637. ஓகே, 375க்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துகிட்டு 3 டிஜிட் எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நைன்ட்டாக நம்ம வந்து 0 டைம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து கன்டினியூ பண்ணிக்கிங்க. 0.64
ஓகே 0.637 நம்ம 0.64 எழுதிடலாம் இந்த ரஃப் ஒர்க்கு இந்த சம்முக்கு. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் அக்யூரேட்டான ஆன்சர் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம 4th 5th நம்ம படித்த விஷயம் டிவிஷன். நம்ம வந்து இன்றைக்கி 10th வந்துட்டு இந்த டிவிஷன் நம்மளால் போட முடியல அப்படின்னா அசிங்கம். ஓகே, அதனால் ஒழுங்காக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு வைங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா இது டைரக்ட் சம் முடிஞ்சிருச்சு. அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வச்சுக்கிட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற சம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முலாவில் 3 விஷயம் நமக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு L மைனஸ் எஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு L கொடுத்துருந்தாங்க, எஸ் கொடுத்துட்டு ரேஞ்சு கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரேஞ்சு கொடுத்துருவாங்க, இன்னொன்று L கொடுத்துட்டு எஸ் கேட்பாங்க, இல்லைன்னா எஸ் கொடுத்துட்டு L கேட்பாங்க. ஓகே, அது அடுத்த மாடல் இதுதான் 2 சம். எக்ஸாம்பிள் 8.3 பாருங்கள். தி ரேஞ்ச் ஆஃப் தி செட் ஆஃப் டேட்டா வீச்சு கொடுத்துட்டாங்க, ரேஞ்ச் ஆர் கொடுத்துட்டாங்க, இதுதான் ஆர் எவ்வளவு 13.67 அண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ L 70.08 மிகப்பெரிய மதிப்பு. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு என்ன எஸ் கேட்குறாங்க. ஓகே, அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு 13.67, largest value L equal to 70.08. ரேஞ்சுக்கான ஃபார்முலா L minus S, R equal to L minus S. R க்கு பதிலாக 13.67, L க்கு பதிலாக 70.08 equal minus S. இப்போ என்ன பண்ணுங்க, S தான் நமக்கு வேணும். ஸோ இந்த மைனஸ் எஸ் தான் என்ன ஆகிடும், ப்ளஸ் எஸ் ஆகிடும். 13.67 தான் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ S equal to 70.08 minus 13.67. So 70.08 minus 13.67 divide subtract பண்ண தெரியும்ல, நல்லா கரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க, ரொம்ப முக்கியம். 8ல் 7 போயிடுச்சுன்னா எவ்வளவு 1, 0ல் 6 போகாது. ஸோ இங்கேருந்து பாரம் வாங்க முடியாது, இங்கேருந்து பாரம் வாங்கினீங்கன்னா 7 6 ஆகிடும், இந்த இடத்துல 10 ஆகும். இங்கேருந்து பாரம் வாங்கினீங்கன்னா 9 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆகிடும் 10. இப்போ 10ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 4, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, எவ்வளோ 56.41. தட் இஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், எக்ஸசைஸில் செகண்ட் சம் 8.1ல் ரேஞ்ச் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் தி செட் ஆஃப் டேட்டா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது ரேஞ்சு, ஸோ ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ். அப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து 36.8, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் ஈக்குவல் டு 13.4. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான சம் இதெல்லாம். ரேஞ்ச் 36.8 ஆர், தட் இஸ் ஆர். ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.4, தட் இஸ் எஸ். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் இது லார்ஜஸ்ட் வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ எல் வேணும்னா எல் வந்து என்ன பண்ணும், இந்த மைனஸ் எஸ் மட்டும்தான் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் எஸ் ஆகிடும். அப்போ எல் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ். லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா மட்டும் நமக்கு அடிஷன் வரும், மற்றபடி ரேஞ்சு கேட்டாலும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டாலும் மைனஸ் தான் பண்ணணும். ஓகே, அப்போ எல் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதில் எல் தான் வேணும், மைனஸ் எஸ் வந்து இந்தாண்டு வந்தால் ப்ளஸ் எஸ் ஆகிடும். ஆர் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ். 36.8 plus 13.4 equal to 50.2. That is largest value 50.2. Okay, this is second sum. Next sum பார்த்தீங்கன்னாக்க இதுதான் நமக்கு கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டினியூஸ் சீரீஸில் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னாக்க வேரியபிள், தட் இஸ் எக்ஸ், ஏஜ் இன் இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறது ஃப்ரீக்குவென்சி எஃப். ஓகே, அதில் 16லேருந்து 8 இயர்ஸ் 16, 17, 18 வயசில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, 18, 19, 20 வயசில் எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது 20லேருந்து 22 வரல எத்தனை பேர் இருக்காங்க, 22லேருந்து 24 வரல எத்தனை பேர் இருக்காங்க, 24லேருந்து 26 வரல எத்தனை பேர் இருக்காங்க, 26லேருந்து 28 ஏஜ் வரல எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. வயது வந்து வருடங்கள்லையும் மாணவர்களுடைய எண்ணிக்கை செகண்ட் ரோலையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள், லாஸ்ட் இதில் வந்து லாஸ்ட் வேல்யூ
ஓகே, இப்போ 26 to 28ல் 28 தான் நமக்கு வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா 16 to 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16 to 18ல் 16 தான் லார்ஜஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீக்வன்சி ஓகே, முதல் இடைவெளியினுடைய நிகழ்வெண் வந்து 0 இருந்தது அப்படின்னா அடுத்த இடைவெளியினுடைய நிகழ்வெண்ணை பயன்படுத்தி தான் வீச்சு கண்டுபிடிக்கணும். எல்லாம் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய ஃப்ரீக்குவென்சி வந்து 0 இருந்ததுன்னா ரெண்டாவது ஃப்ரீக்குவென்சியோட இடைவெளி கிளாஸ் இன்டர்வலை பயன்படுத்தி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ரேஞ்ச் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். The frequency of the initial class is 0, then the next class will be the considered for the calculation of range. அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலையே மறந்துட்டு 18 to 20 தான் எடுத்துக்கணும். அப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னா 18 தான் ஸ்மாலஸ்ட். ஓகே, S equal to 18, லார்ஜஸ்ட் வேல்யூ L equal to 28, ஸ்மாலஸ்ட் வேல்யூ S equal to 18. அப்போ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா ஜஸ்ட் ரேஞ்சு தான், இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. R equal to L minus S. L வந்து 28 minus S வந்து 18 equal to 10 years. அப்போ ரேஞ்ச் எவ்வளோன்னா 10 years, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ எடுத்ததுமே ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் பொழுது லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு இனிஷியல் கிளாஸ் இன்டர்வலும் அதேமாதிரி ஃபைனல் கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்குவென்சி வந்து 0 இல்லாமல் பார்த்துக்கணும். 0 இருந்தால் அந்த கிளாஸில் விட்டுட்டு இதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வலோட ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட செகண்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஓகே, இதே மாதிரி சம் வந்து எக்ஸசைஸில் வந்து தேர்ட் சம் இருக்குது பாருங்கள். கால்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இன்கம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இன்கம் வந்து 400 ரூபாயிலேருந்து 450 வரலும் எத்தனை பேர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 400லேருந்து 450 வரலும் 8 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 450லேருந்து 500 வரலும் வாங்குறவங்க எத்தனை பேர்? 12 பேர் இருக்காங்க. 500 to 550 வரலும் வந்து பார்த்திங்கனாக்கா 30 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. வருமானம் 550க்கும் 600 வரலும் வருமானம் இருக்கிறவங்க 21 ஊழியர்கள் இருக்காங்க. 600க்கு 650 வரலும் வாங்குறவங்க சம்பளம் வாங்குறவங்க 6 பேர் ஊழியர் இருக்காங்க. அப்போ இதில் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷனில் டேட்டாவில் லாஸ்ட் இன்டர்வல் வந்து எவ்வளோ 600 to 650, அதில் லாஸ்ட் வேல்யூ 650, தட் இஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல்லையே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி வந்து நமக்கு 0 கிடையாது. அப்போ நம்ம இந்த 400 to 450 எடுத்துக்கணும். அதில் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகே, 400 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஒரு சில கைடில் வந்து 450 போட்டிருக்காங்க, அது தப்பு. ஸ்மாலஸ்ட் வேல்யூ S equal to 400. ஓகே, இப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு L minus X, 650 minus 400, 250. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, ஸோ இவ்வளவு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் இது. ஓகே, இந்த எக்ஸசைஸில் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு வந்து பார்த்திங்கனாக்க இதில் ஒரு 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாடலில் வந்து நமக்கு ஒரு இதில் ஒரு 3 சம்ஸ், 8.1 எக்ஸசைஸில் 2 சம்ஸ். இந்த 3 சம் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 சம்முக்குமே இந்த ரஃபர் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம், டிவைட் பண்ணக்கூடியது. ஓகே, 3 சம்மோட ஆன்சரையும் நல்லா மெமரியில் வச்சுக்கிங்க அல்லது ரஃபருக்கு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து 8.3யும் செகண்ட் சம்மும் ஒரே மாடல், 3 + 2 5 சம்ஸ் நமக்கு. இதில் ரெண்டுலேயுமே வந்து ரேஞ்ச் அவங்களே கொடுத்துருப்பாங்க, மற்றது L1 S1 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 8.2வும் எக்ஸசைஸில் தேர்ட் சம் ரெண்டும் கண்டினியூஸ் சீரீஸில் ரேஞ்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, L-ம் S-ம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற வேலை தான். அந்த L வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸோட லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட லாஸ்ட் வேல்யூ, ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலோட ஃபஸ்ட்டு வேல்யூ S, லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட லாஸ்ட் வேல்யூ L. ஓகே, இதில் சப்போஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள் 8.2ல் நம்ம வந்து 16 எடுத்துக்கிறதுக்கு நிறைய S அப்படிங்கிறது 16 எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வலை விட்டுட்டு 18 எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சம்மில் ஈஸியாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதோட ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம
அடுத்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷனில் அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செகண்ட் ஒன் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷனில் ரேஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாகவே ரேஞ்ச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 மார்க்ஸ் ஒன்லி தான். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம், இது ஃபுல்லாகவே 5 மார்க்ஸ். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 8.1ல் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்டு வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து 8.1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது. எக்ஸசைஸ் வந்து 8.2 அது தனி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தனி எக்ஸசைஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு சாப்டர் 8ல். ஸோ சாப்டர் 8ஓட ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்சு, வேரியன்ஸ், இது 3 எக்ஸசைஸ் 8.1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் விளக்க வர்க்க சராசரி மாறுபாடு வரலும், அதாவது திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, வீச்சு, இது 3 8.1ல். 8.2ல் வந்து மாறுபாட்டு கீழே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 8.2. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்துடுறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் எல்லாமே 5 மார்க்ஸ் சம் தான். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, நோட்டில் வந்து நீட்டாக போட்டு ரேஞ்சுக்கு என்ன டெஃபினேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ரேஞ்சுக்கான டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நோட்டில் வேறு எதுவும் தேவையில்லை. டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்ஷன்லேருந்து நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் எழுதிட்டு ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இதை ஃபுல்லாக எழுதிட்டு சம்ஸ் கண்டினியூ ரஃப் ஒர்க்கோடு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.